வணக்கம் மக்களே. நாடு முழுவதும் ரொம்ப சந்தோஷமான ஒரு செய்தி வந்து போய்கிட்டு இருக்கு. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஒட்டுமொத்த இந்தியாவுமே சோகத்தில் மூழ்கி இருந்தது. நம்ம விங் கமாண்டர் அபிநந்தனை வந்து பார்த்தோன்னா பாகிஸ்தான் ராணுவ அதிகாரி வந்து சிறை பிடிச்சாங்க. பிடிச்ச அந்த சமயத்தில் உணர்ச்சி வசப்பட்டு அவங்கள வந்து விட்டுருங்க வச்சிருங்க அப்படின்னு எத்தனையோ வந்து கோரிக்கைகள் எல்லாமே வந்து சொன்னோம் வச்சோம். இல்லாட்டினா வந்து போர் வந்து பயங்கர ரேஞ்சுக்கு வந்து வரும் அப்படிங்கிறது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பேசப்பட்டது. பாகிஸ்தான்லையும் என்ன நடந்தது அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய சில அமைச்சர்கள் அடுத்த 72 மணி நேரம் மிக கவனமா இருக்கும். ஒன்று நடந்தா போரா நடக்கும், அப்படி போர் நடந்தா 2ஆம் உலகப் போரை விட ரொம்ப மோசமா இருக்கும், இல்ல அப்படின்னா அமைதி பேச்சுவார்த்தை மூலம் வந்து தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. இது ஒரு பக்கம் வந்து நடந்துகிட்டு இருக்கிறப்ப, பாகிஸ்தானுடைய அதிபர் இம்ரான் கான் அவர் வந்து நாடாளுமன்றத்தில் என்ன சொன்னார் அப்படின்னா, நாங்க இந்தியாவுடன் அமைதி பேச்சுவார்த்தை விரும்புறோம், அதனால அவரை வந்து ஒப்படைக்கிறோம் அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சதோட மட்டும் இல்லாம, இதனால பாகிஸ்தான் பயந்துருச்சு அப்படின்னு யாரும் வந்து நினைக்க வேணாம். பாகிஸ்தானுடைய நோக்கம் சண்டை போடுறது வந்து கிடையாது, அமைதியை வந்து விரும்புறதா. ஏன்னா அமைதி தான் வந்து மக்களுக்கு வந்து முக்கியம், சண்டைனால எந்த பிரயோஜனம் இல்லை, 10 பைசாவுக்கு வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அவங்க வந்து விடுதலையும் செஞ்சிருக்காங்க. இப்போ பாகிஸ்தான் இம்ரான் கான், அதாவது அண்டை நாடா வந்து இருந்தாலும் அவங்க செஞ்ச அந்த செயலுக்காக ஒட்டுமொத்த இந்திய நாடு வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து பாராட்டுறாங்க. உண்மையிலே வந்து இப்பதான் நீங்க வந்து ஒரு நட்பு நாடு மாதிரி வந்து நடந்திருக்கீங்க, உண்மையிலே வாழ்த்துக்கள் அப்படிங்கிறது மாதிரி அவங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இம்ரான்ஜி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனி வாழ்த்துக்கள் அப்படின்னு நம்ம அதிபருக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இது ஒரு பக்கம் வந்திருக்கிறப்ப, வந்தார் மாவீரன் அப்படின்னு நம்ம அபிநந்தனை அப்படியே வரவேற்கிறதுக்கு ஒட்டுமொத்த இந்தியாவும் இப்போ தயாரா இருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். அதுல வாகா எல்லையில அபிநந்தனை வந்து கொண்டு வந்து ஒப்படைக்கிறோம் அப்படின்னு அதிகாரப்பூர்வமான செய்தி வந்தது. அதுல ராவல்பிண்டியில இருந்து லாகூர் வரைக்கும் பிளைட்ல வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அங்க இருந்து கார்ல வந்து கூப்பிட்டு வந்திருக்காங்க. வாகா எல்லைக்கு வந்து அவரை வந்து ஒப்படைச்சிருக்காங்க. இப்ப 1999 கார்கில்ல யுத்தம் நடந்தப்ப நச்சிகேட்டா அவரையும் வந்து பிடிபட்டு கிட்டத்தட்ட ஜூன் 23 இதுல தான் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. 1999 ஜூன் 23. அப்ப அவரையும் வாகா எல்லையில தான் வந்து கொண்டு வந்து விட்டாங்க. வாகா எல்லை நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். அதோட மட்டும் இல்லாம ரயில் சேவை இந்தியாவிலிருந்து லாகூருக்கு வந்து போறப்ப அது வாகா எல்லை வழியாக தான் வந்து போச்சு அப்படின்னே வந்து சொல்லலாம். அதோட மட்டும் இல்லாமல் இந்த கொடியேற்ற விழா மாதிரி வந்து இருந்ததை அதையும் இன்னைக்கு வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. வாகா எல்லை வழியாக வந்து வர்றதுனால பயங்கர எதிர்பார்ப்போட திருவிழா கோலங்காலம் மாதிரி அங்கே வந்து இருக்கு. ஒரு கிரிக்கெட் மேட்சுக்கு வந்து எவ்வளவு கிரௌடு வந்து வருதோ அதை விட வந்து 100% கிரௌடு அங்கே வந்து கூடியிருக்கு ரியல் ஹீரோ வந்து வர வைக்க. அதோட மட்டும் இல்லாமல் ட்விட்டர் எல்லாத்துலேயுமே வந்து வரணும் ரியல் ஹீரோ அப்படின்னு வந்து சொல்லிட்டு வெல்கம் டு அவர் ரியல் ஹீரோ அப்படின்னு ஹேஷ்டாக் போட்டு தட்டு வந்து தட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்ப அவர் வந்துட்டாரு. அவரை வந்து வரவேற்றதோட மட்டும் வந்து இல்லாம, முதல்ல வந்து ராணுவத்துல நம்ம ராணுவத்துல சில ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்கு. அவரை கூட்டு போய் என்ன நடந்தது ஏது நடந்தது அப்படிங்கிற ஒரு சின்ன விசாரணை மேற்கொண்டு அந்த விசாரணை குறிப்புகளை வந்து பார்த்தோன்னா ராணுவம் வந்து பார்த்தோன்னா குறிப்பேட்டில் வந்து பதிவு செய்யறது. ஏன்னா இது ஃபியூச்சர்ல வந்து நடைமுறைப்படுத்துறதுக்கு ரொம்ப வசதியா இருக்கும் அப்படின்னு. அதே மாதிரி பிணை கைதியா வச்சிருந்து அவர் வந்த உடனே வந்து பார்த்தோன்னா பணியில் அமர்த்தப்பட போறது இல்லை. அவர் கொஞ்ச நாள் வந்து பார்த்தோன்னா இடைவெளி விட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பண்ண போறாங்க. அதோட மட்டும் இல்லாம ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரிகள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது மாதிரி ஆட்கள் எல்லாருக்குமே ஒரு முன்னுதாரணமா இருக்காங்க, அதனால இவரை வச்சு பயிற்சி வகுப்புகள்லாம் வந்து எடுக்கணும் வைக்கணும் அப்படிங்கிற தகவல் வந்து சொல்லியிருக்காங்க. 1999 நம்ம நச்சிகேட்டாவுக்கு விமானப்படையின உயரிய விருதை வந்து கொடுத்தாங்க. கண்டிப்பா இந்த வருடம் அது நம்ம அபிநந்தனுக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஒட்டுமொத்த இந்தியாவுமே சந்தோஷத்துல மூழ்கி இருக்கு. அதுக்கு முதல் காரணம் எல்லாமே அபிநந்தன் வந்தது மட்டும்தான். இருந்தாலும் இதை பத்தி உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம டாடா டாக்கிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த வீடியோ கீழே இருக்கக்கூடிய பெல் ஐகான் சிம்பலை கிளிக் பண்ணி மறக்காம நோட்டிபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. நன்றிங்க, வணக்கங்க.